பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்து நஜ்முடைய தஃப்சீர் பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 4 வரைக்கும் சொல்லியிருந்தா அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு 5லேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். து மிர்ரத் ஃபஸ்தவா வஹுவ பில் உஃபிகில் அலா சும்ம தனா ஃபததல்லா ஃபகான கப கௌஸைனி அவத்னா ஃபௌஹா இலா அப்திஹில் மாஹா மா கத்தபல் ஃபுஆது மா ரஆ அஃபதுமாரூனஹு அலா மா யரா வலகத் ரஆஹு நஸலத்தன் உக்ரா இந்த ஷித்ரத்தல் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா இதா யாஷா ஷித்ரத்தல் மா யஹ்ஸா மா ஜாஅல் பஸரு வ மா தகா லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அவர் மிக்க உறுதியானவர். பின்னர் அவர் தம் இயற்கை உருவில் தம் தூதர் முன் தோன்றினார். அவர் உன்னதமான அடிவானத்தில் இருக்கும் நிலையில். பின்னர் அவர் நெருங்கி இன்னும் அருகே வந்தார். அந்த நெருக்கமானது வளைந்த வில்லின் இரு முனைகள் போல் அல்லது அதினும் நெருக்கமாக இருந்தது. அப்பால் அல்லாஹ் அவருக்கு வஹி அறிவித்தது எல்லாம் அவர் அவனுடைய அடியாருக்கு வஹி அறிவித்தார். நபியுடைய இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை. ஆயினும் அவன் கண்டவற்றின் மீது அவருடன் நீங்கள் தர்க்கிக்கிறீர்களா? அன்றியும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் ஜிப்ரீல் இறக்க கண்டார். சிதறத்துல் முன்தஹா என்னும் வான் எல்லையிலுள்ள இலந்தை மரத்து அருகில். அதன் சமீபத்தில் தான் ஜன்னத்துல் மஅவா என்னும் சொர்க்கம் இருக்கிறது. இலந்தை மரத்தை மூடிக்கொள்ளும் ஒன்று மூடிக்கொண்ட போது அவருடைய பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து மாறிடவும் இல்லை. திடமாக அவர் தம்முடைய இறைவனின் அத்தாட்சிகளில் மிக பெரியதை கண்டார். அதாவது அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னா, நம்பிக்கைக்குரிய வானவர் அல்லாஹ்வின் வஹியை இறை செய்தியை நம்பிக்கைக்குரிய தூதரிடம் கொண்டு வந்தார். தனது அடியாரும் தூதருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு கொண்டு வந்த செய்தியானது அவருக்கு ஒருவரால் கற்பிக்கப்பட்டது என்று கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் கூறுகிறான். அவன் சொல்றான், ஸதீதுல் குவா, மிகவும் வலிமை மிக்கவர் அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் தி குவத்தில் இன்த தில் அர்ஷில் மகீன் முதாஇன் ஸம்மீ. நிச்சயமாக ஒரு கண்ணியமிக்க தூதரின் ஜிப்ரீலின் சொல்லாகும். அவர் அர்ஷுடைய இறைவனிடத்தில் மிகுந்த ஆற்றல் உடையவர், அந்தஸ்து மிக்கவர், அங்கு வானவர்களால் கீழ்ப்படியப்படுபவர்கள், நம்பிக்கைக்குரியவர். அதாவது அல்லாஹ் 81 19 21 அல்லாஹ் சொல்றான், வஹுவ பில் உஃபிகில் அலா, அவர் உயரிய வானத்தின் கோடியில் இருந்தபோது. அதாவது இக்ரிமா மற்றும் பலரின் கருத்துப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடிவானத்தில் மிக உயர்ந்த பகுதிக்கு உயர்ந்தார்கள். இக்ரிமா கூறுறாங்க அதிகாலை தோன்றும் உயர்ந்த அடிவானம் அது. முஜாஹித் கூறுறாங்க அது சூரியன் உதிக்கும் இடம். கத்தாதா சொல்றாங்க பகல் எங்கிருந்து தொடங்குகிறதோ அந்த இடம். இமாம் அஹ்மது பதிவு செய்துள்ளாங்க ஹதீஸின் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க கூறுறாங்க, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அவர்களின் அசல் உருவத்தில் கண்டார்கள். அவருக்கு 600 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொரு இறக்கையும் அடிவானத்தின் ஒரு பகுதியை மறைத்திருந்தது. அந்த இறக்கைகளிலிருந்து முத்துகளும் மாணிக்கங்களும் விழுந்து கொண்டிருந்தன. அவற்றின் அளவு அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும். இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மது மட்டுமே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் அஹ்மது பதிவு செய்துள்ள மற்றொரு அறிவிப்பில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் அவரது அசல் உருவத்தில் தமக்கு காட்சி தருமாறு கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியமிக்க தனது இறைவனிடம் பிரார்த்திக்கிறாங்க. அப்போது கிழக்கிலிருந்து ஒரு பிரமாண்டமான உருவம் தோன்றி உயர்ந்து பரவியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அவர்களின் அசல் உருவத்தில் கண்டபோது மயக்கம் அடைஞ்சிடுறாங்க.
அப்போது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க கீழே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேற்றி அவர்களின் கன்னங்களிலிருந்து உமிழ் நீரை துடைத்தார்கள். இந்த ஹதீஸையும் இமாம் அஹ்மத் மட்டுமே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபகான கப கௌசைனி அவத்னா, அவர் 2 விரல்களின் தூரத்தில் அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தார். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பூமியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் இறங்கி வந்தபோது மிக நெருக்கமாக வந்தார்கள். முஜாஹித் மற்றும் கத்தாதா ஆகியோரின் கூற்றுப்படி அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையிலான தூரம் முழுமையாக நீட்டப்பட்ட 2 விரல்களின் நீளமாக இருந்தது. ஃபகான கப கௌசைனி அவத்னா, அவர் 2 விரல்களின் தூரத்தில் அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தார். நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கண்டேன், அவருக்கு 600 இறக்கைகள் இருந்தன. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் பதிவு செஞ்சுருக்குது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, அவன் தனது அடியாருக்கு தான் அறிவிக்க விரும்பிய வஹ்யை இறைச்செய்தியை அறிவித்தான். இதன் பொருள் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதை கொண்டு வந்தாரோ அதை அல்லாஹ்வின் அடியார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் சேர்த்தார் என்பதாகும். அல்லது அல்லாஹ் தனது அடியார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வழியாக தான் நாடிய வஹ்யை இறைச்செய்தியை அறிவித்தான் என்றும் பொருள் கொள்ளலாம். இரண்டுமே சரியான அர்த்தங்களே. ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, அவர் தனது அடியாருக்கு தான் அறிவிக்க விரும்புவதை அறிவித்தான். அல்லாஹ் அவருக்கு அலம் யஜிதிக யதீமா, அவன் உம்மை ஒரு அனாதையாக கண்டு புகலிடம் அளிக்கவில்லையா அப்படின்னு 93:6 சொல்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், மேலும் நாம் உமக்காக உமது புகழை உயர்த்தவில்லையா 94:4 சொல்கிறார் என்பதையும் வஹ்யாக அறிவித்தான் என்று கூறினார். மற்றொரு அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முதலில் நுழையாதவரை மற்ற எந்த தூதர்களும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்றும் அவரது உம்மத்தினர் நுழையும் வரை மற்ற எந்த சமுதாயமும் நுழையாது என்றும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து வஹ்யாக அறிவித்தான் என்று குறிப்பிட்டார்கள். இஸ்ரா இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தனது இறைவனை கண்டார்களா? மா கத்தபல் ஃபுஆது மா ரஆ அஃபதுமாரூனஹு அலா மா யரா, அவர் கண்டவற்றை அவரது இதயம் பொய்யென கருதவில்லை, அவர் கண்டதை பற்றி நீங்கள் அவரோடு தர்க்கம் செய்கிறீர்களா? வலகத் ரஆஹு நஸலத்தல் உஹ்ரா, நிச்சயமாக அவர் அவரை மற்றொரு முறையும் இறங்க கண்டார். அவர் அல்லாஹ்வை தனது இதயத்தின் மூலம் 2 முறை கண்டார் என்று விளக்கமளித்தார்கள். மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து சென்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது இறைவனை கண்டார்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நீங்கள் சொன்னதை கேட்டு என் ரோமங்கள் சிலிர்ந்து விட்டன என்று கூறிவிட்டு பின் வசனத்தை கூறினார்கள். நிச்சயமாக அவர் தனது இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளை கண்டார். 53:18. பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய எண்ணம் எங்கே செல்கிறது? அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது இறைவனை கண்டார்கள் என்றோ அல்லது அவருக்கு கட்டளையிடப்பட்ட செய்தியின் வஹ்யின் மூலம் எதையேனும் அவர் மறைத்தார் என்றோ அல்லது அல்லாஹ் மட்டுமே அறிந்த 5 மறைவான விஷயங்கள் அவர் அறிவார் என்றோ யாராவது உங்களிடம் கூறினால் அவர் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய பொய்யை இட்டுக்கட்டுகிறார்கள். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஷ் ஷாத்தி வ இன்ஜுலுல் கைஸ், நிச்சயமாக அல்லாஹ்விடமே மறுமை நாளின் அறிவு இருக்கிறது, அவனே மலையை இறக்கினான். 31:34 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அவர்களின் அசல் உருவத்தில் 2 முறை மட்டுமே கண்டார்கள். ஒரு முறை சிதரத்துல் முன்தஹா அருகில், மற்றொரு முறை மக்காவின் அஸ்யாத் பகுதியில் கண்டார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அடிவானத்தை மறைக்கும் அளவுக்கு 600 இறக்கைகள் இருந்தது. முஸ்லீமில் பதிவு செய்துள்ள அறிவிப்பில் அபூதர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் நீங்கள் உங்கள் இறைவனை கண்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அங்கே பேரொளி இருந்தது, நான் அவனை எப்படி பார்க்க முடியும் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் நான் ஒரு ஒளியை கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வசனம், இது யஹ்ஷா ஷிதரத்தம் மா யஹ்ஷா, அந்த இலந்தை மரத்தை மூடியதும் மூடிக்கொண்ட போது. அல் இஸ்ரா விண்ணேற்ற பயணம் குறித்த ஹதீஸ்களில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வானவர்களும் அல்லாஹ்வின் பேரொளியும் கண்கவர் வண்ணங்களும் அந்த இலந்தை மரத்தை சிதறவை
மூடியிருந்தன. இமாம் அஹ்மது பதிவு செய்துள்ள அறிவிப்பில் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரா பயணத்தின் போது 7வது வானத்தில் உள்ள சித்ரத்துல் முன்தஹா வரை அழைத்துச் செல்லப்பட்டார்கள். பூமியிலிருந்து மேலேறுபவை அனைத்தும் அங்கே சென்று முடிவடைகிறது. அங்கே அவை நிறுத்தப்படுகின்றன. மேலிருந்து இறங்குபவை அனைத்தும் அங்கே வந்து முடிவடைகிறது. அங்கே அவை நிறுத்தப்படுகிறது. அந்த இலந்தை மரத்தை மூடிக்கொண்ட போது இதற்கு விளக்கம் அளிக்கையில், தங்க பட்டாம்பூச்சிகள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 விஷயங்கள் வழங்கப்பட்டன. முதலாவது 5 நேர தொழுகை, 2வது சூரத்துல் பக்ராவின் கடைசி வசனங்கள், 3வது அவங்களுடைய உம்மத்தில் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காதவர்களுக்கு பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுதல் என்பது ஆகியவையாகும். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்துள்ளார்கள். அல்லாஹ் சொல்றா, மஸல் பஸரு வமா தஹா, அவருடைய பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து மாறிவிடவும் இல்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பார்வை வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பவில்லை என்று விளக்கமளித்தார்கள். வரம்பு மீறவும் இல்லை, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை தாண்டி போகவில்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதின் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்பதை காட்டும் ஒரு மகத்தான பண்பாகும். ஏனெனில் அவர்கள் தமக்கு கட்டளையிடப்பட்டதை மட்டுமே செய்தார்கள். தமக்கு காட்டப்பட்டதை தாண்டி எதையும் தேடவும் இல்லை. அல்லாஹ் சொல்றா, லகத் ரஅ மின் ஆயாத்தின் ரப்பிஹில் குப்ரா, நிச்சயமாக அவர் தனது இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளை கண்டார். அஹ்லுல் சுன்னா அறிஞர்கள் சிலர் இஸ்ரா பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை நேரில் காணவில்லை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் நிச்சயமாக அவர் தனது இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளை கண்டார் என்று தான் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது இறைவனை கண்டிருந்தால் அல்லாஹ் அந்த செய்தியை தெளிவுபடுத்தியிருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதை மக்களிடம் அறிவித்திருப்பார்கள் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். இந்த வீடியோவில் வசனம் 18 வரைக்கும் பார்த்தோம். இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.